இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. பாடுவோம் அந்த பாடலை. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் என்னையோ என் குடும்பத்தையோ கைவிட மாட்டார். பாடுவோம் அந்த பாடலை. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். பாடுவோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க. மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். சொல்லுங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அற்புதங்கள் செய்தும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் நடப்பிக்கும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். சொல்லுங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர்.
பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோனாவிலும் பெரியவர் இயேசு, சாலமோனிலும் பெரியவர் இயேசு, தேவாலயத்தில் பெரியவர் இயேசு, உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்பவர் இயேசு. பாடுவோமா? யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கோரிடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்தில் பெரியவர் என்று எண்ணிடு. தேவாலயத்தில் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் அருமையான சந்திரபாஸ்கர் அம்மா கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே அவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த நாளிலும் கூட இடைபடுவார், பேசுவார். இப்பொழுதும் அருமையான தயாரை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி, பிரைஸ். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உங்களுடைய வேத சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க, நீங்கள் எங்களோட பேசுங்கப்பா. வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள அப்பா, நாங்கள் எதை பெற்றுக்கொள்ளணும், எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்று கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர சித்தமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி முடக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் செவிகளை ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளை ஆண்டவரே நீங்கள் திறந்தரலுங்க, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க அப்பா. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, இப்போ இந்த வருஷம் ஜூன் மாதம் இல்லை, ஜூன் மாதத்தில் எல்லாமே புதுசு தான். புதுசு தானே? என்ன புதுசு? வகுப்புக்கு மாறி போயிருப்பாங்கல்ல, புது வகுப்பு. அடுத்தது புது ஸ்கூலுக்கு கூட போயிருப்பாங்க. அடுத்தது புது காலேஜுக்கு, சிலர் காலேஜு கூட போயிருப்பாங்க இல்லையா? அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ் கூட சிலருக்கு என்னவா இருக்கலாம், ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கூட புதுசாக இருக்கலாம், ஜாபு கூட புதுசாக இருக்கலாம் இல்லையா? ஆமாம், புதுசாக நம்ம போய்கிட்டு இருக்கலாம் இல்லை? ஆமாம், நிறைய பேருக்கு நான் புதுசுங்கிறது எனக்கு தெரியுது, எனக்கு நிறைய பேர் தெரியும் இல்லையா? ஆனால் நிறைய பேர் புதிய காரியங்களுக்கு தான் போகிறீங்க. புதுசாக போகும்போது ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? பயமாக இருக்கா? என்ன வேணும் அதுக்கு? தைரியம் வேணுமா? சரி, வெரி குட். தைரியமாக சொல்கிறாங்க, பரவாயில்ல, வெரி குட். சரியா, தைரியம் வேணும். இப்படி தான் ஒரு நாள் சாலமோனுக்கு வந்துச்சுது. என்ன ஆச்சுது? அவங்க அப்பா தாவீது என்ன பண்ணார், இன்னும் எனக்கு ரொம்ப வயசாயிட்டுப்பா, ஆனால் நான் ஒன்று என்ன செய்ய போகிறேன், ராஜாவாக்க போகிறேன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டார், ராஜாவாக்கிட்டார். ராஜாவாக்குனாரா? அப்போது சாலமோனுக்கு ஒரு பயம் உள்ளத்தில். இவ்வளவு திரளான மக்கள் இருக்காங்களே, இவங்கள நான் எப்படி நியாயம் விசாரிப்பேன், இவங்களை எப்படி நான் ஆட்சி செய்வேன், எப்படி நான் நடத்துவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம். அதனால் அந்த உள்ளத்தில் இருந்துச்சுது. ஆனால் அதுக்கு முன்னால் தன்னை ராஜா வாக்குனதுக்கனால அவர் நன்றி பலி செலுத்திட்டு அன்றைக்கு நைட் அவர் தூங்கும்போது கர்த்தராவுக்கு சொப்பனத்தில் தரிசனம் வர்றார். ஆகி
சாலமோனே உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன விருப்பமோ அதை என்கிட்ட கேளுன்னு சொன்னார். உடனே சாலமோன் என்ன கேட்டார்? இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டார் இல்லையா? அப்போ நம்ம எல்லாத்துக்கும், நமக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன வேணும்? ஆள்றதுக்கு மட்டும்தான் ஞானம் வேணுமா? சாலமோனுக்கு மட்டும்தான் ஞானம் வேணுமா? ஆட்சி புரியுதுமா? இப்போ நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பட்டணத்தை பிடிக்கணுன்னா ஞானம் வேணும். நீதிமொழி 21, 22 சொல்லப்பட்டிருக்குது, பட்டணத்தை பிடிக்க என்ன வேணும்? ஞானம் வேணும். பட்டணத்தை பிடிக்க தான் ஞானம் வேணுமா? வீட்டை கட்டுறதுக்கே என்ன வேணும்? ஞானம் வேணும். சரியா? 24:3 நீதிமொழி 24:3 சொல்லுது, வீடு எதால் தான் கட்டப்படும்? ஞானத்தால் கட்டப்படும். ஞானத்தால் தான் வீடு. வீடு கட்டுறதுனா நீங்கள் நினச்சிடக்கூடாது கல்லையும் செங்கலையும் வச்சு கட்டுறதுக்கு தான் ஞானம். அதுக்கும் ஞானம் வேணும் இல்லையா? அதோட குடும்பம் கட்டப்படுவதற்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் வேணும். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன வேணும்? ஞானம் வேணும். சரியா? அதே மாதிரி புத்தி உள்ள இஸ்திரன் வீட்டை கட்டுகிறாள். அதனால புத்தி வேணும். வீட்டை கட்டுறதுக்கு என்ன வேண்டியது இருக்குது? புத்தி வேண்டியது இருக்குது. சரியா? இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டா அது என்ன செய்யுமா? நம்மளை கனம் பண்ணுமா? ஞானம் என்ன செய்யும்? கனம் பண்ணும். இப்போ இந்த சுனிதா வில்லியம்ஸா அந்த ஸ்பேஸில் இப்போ நியூஸ்லாம் பார்த்தீங்களா? போடுறாங்க இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனம் இல்லை? ஞானத்தினால நல்ல கனம் பெற்றாங்க. கனம் அதோட என்னது? அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அலங்காரமான முடியை கொடுக்கும், மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அப்போது நல்ல ஒரு பெருமையை கொடுக்கும், நல்ல ஒரு கனத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். இதுதான் ஞானம். நம்ம நிறைய நாள் யோசித்துருக்கோம்ல, படிக்கும்போது யோசித்துருக்கோம், ஏசப்பா எனக்கு ஞானம் வேணுமே இல்லையா? அவ்வளோ மாதிரி மார்க் எடுக்கணுமே, இன்னும் நான் உயர்வாக இதை பண்ணணுமே, இந்த ப்ராஜெக்டை நான் நல்லா செய்யணுமே, இது எனக்கு ஞானம் வேணுமே. அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? ஞானத்தை கேட்குறோம். ஞானம் வேணும்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். எல்லா துறையிலையும் ஞானம் வேணும். வீட்டில் நான் சொல்லுவேன், சமையல் பண்ணுறது கூட ஞானம் வேணும். நம்ம ஞானம் வேணும் இல்லாட்டா நம்ம என்ன சரியானபடி சமைக்க முடியாது. ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கிறது கூட நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஏன்னா வாய்னால என்ன செய்யணும்? நல்ல வார்த்தை பேசணும் இல்லையா? அது நல்ல ஞானத்தோடு நடந்துக்கணும், ஞானத்தோடு பேசணும். ஸோ வாழ்க்கையில் எல்லாம் அதான் A to Zன்னு சொல்லலாம் இல்லை, எல்லாத்துக்கும் என்ன தான் வேணும்? ஞானம் தான் வேணும். வேணுமா வேண்டாமா? ஆமாம். உங்களுக்கெல்லாம் ஞானம் வேணுமா? ஆமாம். ஞானம் வேணால் எப்படி நம்ம ஞானத்தை பெற்றுக்கிறது? சாலமோன் என்ன பண்ணார்? கர்த்தர்ட்ட கேட்டார். அதை கிடச்சிச்சு. நமக்கு வாக்குத்தத்தம் இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? யார் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்கிறா? இல்லை, என் யூத்து முதல்ல லேடிஸ் இல்லை, யூத்தில் யார் சொல்கிறா வாக்குத்தத்தம்? இந்த மாதம் வாக்குத்தத்தம் யாருக்குமே தெரியாதா? ஐயோ, ரொம்ப பரிதாபமான நிலைமை. நம்ம மாதத்தில் நம்ம சர்ச்சில் சொல்கிற வாக்குத்தத்தம் நம்ம தெரியணும் இல்லையா? எல்லாம் இப்போ தான் உருட்டுறீங்க. யார் சொல்ல போகிறா? ஒருத்தரும் சொல்லலை. சரி, அப்போ நம்மளே போட்டுருங்கம்மா. எந்த என் தேவன் எது? பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எதை? குறைவுகளை. அப்போ நம்ம ஞானத்தில் குறைவாயிருந்தால் நம்ம என்ன செய்யணும்? குறைவுகளை யார் தான் நிறைவாக்குவா? கர்த்தர் நிறைவாக்குவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? யாக்கோபு சொல்லி கொடுக்குறாரு. யாக்கோபு 1:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும்? ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால், இப்போ நம்ம ஞானம் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ ஞானம் தேவைன்னு நம்ம யார்கிட்ட கேட்கணும்? என்ன செய்யணும்? முதல்ல கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில். அவர் எப்படிப்பட்டவர்ப்பா? சம்பூர்ணமாக கொடுக்குறவர், கொஞ்சமாக கொடுக்குறவர் இல்லை. கேட்ட உடனே கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறவர் இல்லை. எப்படி கொடுக்குறவராம்? சம்பூர்ணமாக கொடுக்குறவர். அதோட என்ன செய்ய மாட்டார்? கடிந்து கொள்ள மாட்டார். நம்ம சில சமயம் டீச்சர்கிட்ட கேட்போம், இந்த சம்ம கொஞ்சம் புரியலை மிஸ், திரும்ப ஒருக்கா சொல்லிக் கொடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு 2 தடவை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கேட்டால் என்ன எத்தனை தடவை ஒன்று சொல்லிக் கொடுக்குறது, ஒன்று கூட மண்டையில் ஏற மாட்டேங்க அப்படின்னு சில சமயம் மிஸ் சொல்லியிருக்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் பாஸ் சொல்லியிருப்பார். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க, அதில் ஏதாவது தப்பு இருக்கும், அதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உனக்கும் இது கூட தெரியாதா அப்படின்னு உங்கள் பாஸ் உங்களை திட்டிருக்கக்கூடும். வீட்டில் வந்து வீட்டு தலைவர் அம்மாவை திட்டிருக்கக்கூடும், இது கூட உனக்கு தெரியாதா, இதை கூட நீ பண்ண மாட்டியா இல்லையா, இப்படி நம்மளை வந்து சொல்லியிருப்பாங்க. யாரும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யார்? நம்ம தேவன், நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவரா?
அவர் சம்பூர்ணமாக கொடுக்க, நீ கேட்டால் போதும் என்ன செய்வார், சம்பூர்ணமாக கொடுப்பார். அதோட நினச்ச மாட்டார், கடிந்து கொள்ள மாட்டார். உனக்கு இதுக்கு கூட ஞானம் இல்லையா, இது கூட புத்தி இல்லையா அப்படின்னு நினச்ச மாட்டார். கடிந்து கொள்ளாத ஒரு கர்த்தர், சம்பூர்ணமாக கொடுக்குறவர். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஞானம் தேவை நீங்கள் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பாட்ட கேட்டால் அவர் நினச்சிறாரு, சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. இந்த சாலமோன் கேட்டார், ஞானம் வேணும்னு கேட்டார்ல, கேட்டது ஞானம் கொடுத்தாரா ஏசப்பா? ஆமாம் கொடுத்தாரு. முதல்லையே ஒரு 2 பெண்கள் வந்துட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெரியல, உங்களுக்கு பைபிளை பற்றி ரொம்ப தெரியாதுன்னா நானே சொல்கிறேன் இந்த கதையை. 2 பெண்கள் வந்தாங்க, ஒரே ஒரு குழந்தைய, உயிரோட ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த என் குழந்தைய இவா படுத்திருக்கும்போது படுத்து நச்சிட்டா, அது செத்து போச்சுது. இப்போ இது என் குழந்தை, அதனால் இதை இப்போ அவள் எனக்கு வேணும்னு கேட்குறா. அதனால் நீங்கள் எனக்கு இதை நியாயம் செய்யுங்க அப்படின்ட்டு சாலமன் ராஜாட்ட யார் கேட்குறா, 2 பெண்கள் கேட்குறாங்க. அப்போது ஒரு பிள்ளைய வச்சு 2 தாய்மார் இது எனக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நியாயம் விசாரிக்கிறது? எல்லாருக்கும் கொஞ்சம் கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மற்றபடி இது ஒரு கஷ்டமான காரியம். ஒரு குழந்தைய என்ன பண்ணுறது, யார் உண்மையான தாயின்னு கண்டுபிடிக்கிறது? சாலமன் என்ன பண்ணார், வேலையால் கூப்பிட்டாரு, ஒரு கத்தியை அருவாளை கொண்டு வந்தார், வட்டையத்தை கொண்டு வந்தார், இந்த குழந்தைய 2 வெட்டி ஆளு பாதி கொடுத்துரு. சரியான தீர்ப்பு தானே இல்லையா? அப்போ என்ன நடந்துச்சுது, அந்த பிள்ளை அந்த உயிரோடு இருந்த பிள்ளையுடைய அம்மாவுக்கு பொறுத்துக்காது இல்லையா, தன் பிள்ளைய கட் பண்ணுறத ஒரு தாய்க்கு, உண்மையான தாய்க்கு பொறுக்காது. உடனே அந்த தாய் சொல்லிட்டா, என்ன சொல்லிட்டா, வேண்டாம் நீங்கள் கட் பண்ண வேண்டாம், அவட்டையே கொடுத்துருங்க, என் குழந்தை உயிரோடையாவது இருக்கட்டும். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க யார், இவ தான் உண்மையான தாய். உடனே சாலமன் சொன்னார், இந்த தாய்கிட்ட கொடுத்துரு. அப்போ எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இவ்வளோ அழகாக தீர்ப்பு கொடுத்துட்டாரு. கர்த்தர்கிட்ட ஞானத்தை கேட்கும்போது இந்த மக்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானம் வேணும்னு கேட்டப்போ சாலமோனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு, ஞானம் கொடுத்தாரு. அப்படி ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் உங்களுக்கு கூட தெரியும், ஷேபா நாட்டினுடைய ராஜ இஸ்திரி இவருடைய ஞானத்தை கேட்டு இவரை பார்க்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அவள் ஒரு டெஸ்ட் வச்சா. அந்த டெஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, யார் சொல்கிறா, என்ன டெஸ்ட் வச்சா? அவள் 2 பூமாலையை கொண்டு வந்தா. 2 பூமாலையும் அப்படியே ஒரிஜினல், அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் பார்த்தாங்க, யாருக்கும் எது ஒரிஜினல் எது ஆர்டிஃபிஷியல்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த ஷீபா ராஜேஸ்வரி கேட்கா சாலமோன்ட்ட, நீங்கள் சொல்லுங்க ஐயா, எது உண்மையான பூ, ஒன்று போலி, ஒன்று உண்மையானது, எது உண்மை எது போலின்னு சொல்லுங்கள். அப்போது எல்லாருன்னா யாருக்குமே கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி இருக்குது. சாலமன் சிம்பிளாக ஒரு வேலை செஞ்சார். சேவகனை பார்த்து ஜன்னலை திறந்து வையினார். ஜன்னலை திறந்து வச்ச உடனே வாசம் தேனீக்கெல்லாம் ஓடி வந்துச்சுது. உண்மையான பூவில் தான் எது உட்காரும், தேனி உட்காரும் இல்லையா? அதை வச்சு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்படி இந்த ஞானம் இந்த அந்த ஷீபா நாட்டு ராஜ்யஸ்திரியும் பார்த்தா, ஐயோ நான் வெளியே கேள்விப்பட்டதை விட இங்கே பார்க்கும்போது அப்படி ஞானம் எவ்வளவோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, அவர் 1 ராஜாக்கள் 10:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் அருளிய ஞானத்தை கேட்க உலக தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். சாலமோனுடைய முகத்தை தேடினாங்களாம். எதுக்காக? அவன் ஞானத்தை கேட்கறதுக்காக. அவ்வளவா ஞானம் சொன்னார்ல, சம்பூரணமாக கொடுக்கிறவர் என்று. இப்போ சாலமோன் கேட்டான், அதனால் அவருக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரு, சம்பூரணமாக கொடுத்துருக்கிறாரு. உலக தேசத்தார் எல்லாம் சாலமோன் முகத்தை தேடுறாங்க, அவர்கிட்டருந்து ஞானமான வார்த்தையை கேட்கறதுக்கு. அவ்வளோ தூரத்துக்கு சாலமோன் எப்படி இருந்தார், ஞானத்தில் சிறந்திருந்தார். வேத புஸ்தகத்தில் கூட 3 புஸ்தகங்கள், எதெல்லாம் தெரியுமா இருக்காது, 3 புஸ்தகங்கள் சாலமோனால் எழுதப்பட்டது. எக்லீசியாஸ், நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் சொல்லியாச்சுது, சாங் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டு, பிரசங்கி, அடுத்தது என்னது, நீதிமொழிகள். 3 அவர் எழுதுனது தான். நீதிமொழிகள் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒவ்வொரு கிரீச்சர்ஸை பற்றியும், அதாவது எறும்பை பற்றி எழுதியிருப்பார், குழிமுசலை பற்றி எழுதியிருப்பார், ஒவ்வொரு இதை பற்றியும் அவருக்கு தெரியாததே இல்லாதது மாதிரி இருக்கும். அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் சம்பூரணமாக கொடுத்துருந்தார். நமக்கு கூட ஆசையாக இருக்கா இல்லையா, இப்படி ஒரு ஞானம் வேணும்னு?
இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? உற்சாகமாக இருக்கணும். ஆமாம் வேணும், இந்த ஞானம் வேணுமா வேண்டாமா? ஆமாம் வேணும். சரியா? அவர் என்ன செஞ்சார்? கேட்டார். அதனால் என்ன செஞ்சது? கிடைச்சிது. இந்த சாலமன் மட்டும் இல்லை, நம்ம சயின்டிஸ்ட் கூட பார்க்குறோம். ஐசக் நியூட்டன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? கிராவிட்டி. ஐசக் நியூட்டன் உடனே ஆப்பிள் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும் இல்லையா? ஆமாம், ஆப்பிள் மாத்திர அடியில் இருந்தார், ஆப்பிள் என்ன செஞ்சிச்சு? கீழே விழுந்துச்சுது. அதனால் அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாரு? புவி ஈர்ப்பு விசை இல்லையா? கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. அது மாத்திரம் இல்லை, டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாரு. அப்போது ஒரு சமயம் ஐசக் நியூட்டன்கிட்ட இது நிருபர்கள்லாம் வந்து அவர்கிட்ட பேட்டி எடுத்தப்போ, சார் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது டவுட்லாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் வந்து உடனே நான் முழங்கால் பட்டிட்டு ஏசப்பாட்ட கேட்பேன். ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்களா, ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு யார் தான் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஏசப்பா தான் ஞானம் கொடுக்க முடியும். நீங்கள் சயின்டிஸ்ட்டாக மாறணும்னு நினைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரலாம்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கு யார் தான் உதவி செய்ய முடியும்? ஞானம் தர முடியும்? ஏசப்பா தான் ஞானம் தர முடியும். அதே மாதிரி தான் மைக்கேல் ஃபாரடே கூட. மைக்கேல் ஃபாரடேயை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு நம்ம நிறைய சயின்டிஸ்ட்டை சொல்லலாம். மைக்கேல் ஃபாரடே என்ன கண்டுபிடிச்சாரு? நோ இல்லைம்மா, இந்த எலக்ட்ராலிஸ்னால் என்ன அர்த்தம்? எலக்ட்ராலிஸ் அந்த முலாம் பூசுறது, உலகங்களுக்கு மெட்டல் இது முலாம் பூசுறது. அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிக் டைனமோவெல்லாம் அவர் தான் ஆரம்பித்து வச்சார். முழுசும் அவர் கண்டுபிடிச்சி முடிக்கலை. அந்த கண்டுபிடிப்பில் ஆரம்பம். அவரை பேட்டி கண்டப்போவும் அவரும் அதான் சொன்னார். என்ன சொன்னார்? இதெல்லாம் என்னுடைய திறமையே கிடையாது, இது என்னுடைய ஞானமே கிடையாது, இது எல்லாம் யாருடைய ஞானம்? நான் யோசிக்கும் போது நான் கர்த்தரை நோக்கி நான் கேட்பேன், அவர்கிட்ட கேட்பேன், அவர் எனக்கு கற்றுத்தர்றாரு, அதனால தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி மைக்கேல் ஃபாரடேயாக மாறலாம். நீங்களும் ஒரு நாள் என்ன செய்யலாம்? இந்த ஐசக் நியூட்டனாக மாறலாம். எப்போ? ஏசப்பாட்டு ஞானத்தை சம்பூரணமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது. அப்போ பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஒன்று என்னது? கேட்கணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? ரெண்டாவது நம்ம வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீதிமொழிகள் 1:7, 9:10, 15:33, அதே மாதிரி சங்கீதம் 111:10, யோபு 28:28 இத்தனையிலையும் சொல்லப்பட்டிருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ரெண்டாவது நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா வசனம்? கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். யோபு 28:28 சொல்கிறாரு, பொல்லாப்பை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஒன்று தீமைனாலும் சரி, பொல்லாப்புனாலும் சரி, தீமை விட்டு விலகுறது தான் என்னது? கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு செய்ய பயப்படணும், தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்யாமல் நம்ம விலகணும்னா அதுதான் யாருக்கு பயப்படுற பயம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். நம்ம நல்லா யோசேப்பை தெரியும். யோசேப்புக்கு போத்திபார் வீட்டில் நடந்த காரியமும் தெரியும். போத்திபாருடைய மனைவி அவன் என்னது அந்த மகனை பாவத்துக்கு உட்படுத்துறதுக்கு தினந்தனம் அவள் வந்து சோதிக்கிறாள், தினந்தனம் பண்ணுறா, தினந்தனம் அவளை இம்சிக்கிறா. பார்த்தீங்களா? ஒரு நாள் தனியாக அகப்படும் பொழுது அந்த சூழ்நிலை வரும்போது அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த சூழ்நிலையை விட்டு ஓடி போனான். ஓடி போயிட்டு அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு, இவ்வளவு பெரிய தீமைக்கு உட்பட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அதுதான் ஒவ்வொரு சின்ன காரியம் சிந்தையில் வந்தால் கூட, எந்த ஒரு காரியம் வந்தாலும், தீமையான காரியம் வந்தால் உடனே நம்ம உள்ள என்ன சொல்லணும்? ஐயோ, கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? தவறான காரியங்கள் நம்ம பார்க்குறோம், இல்லை நம்ம வந்து செல்ஃபோனில், இந்த யூடியூப்பில் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உடனே நம்ம உள்ளத்தில் என்ன வரணும்? ஐயோ, நான் கர்த்தருக்கு இந்த காரியத்தை செய்து நான் கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பது எப்படி? அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நான் காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறேன், நான் பொய் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு சமயத்தில் நம்ம இடத்துல வர வேண்டியது என்னது? கர்த்தருக்கு பயப்படுற பயம். இது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது, இது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நான் அவங்கள பற்றி பேசுகிறேன், இவங்கள பற்றி தப்பாக பேசுகிறேன், அவள் அப்படி, இவா இப்படி, இவெல்லாம் அந்த அப்படி பண்ணுறா அப்படின்னா மற்றவங்கள பற்றி நான் பேசுகிறேன். இல்லை சிலரை குறித்து நான் மனசில் கசப்பு வச்சுருக்கிறேன், வெறுப்பு வச்சுருக்கிறேன். அப்போது இதெல்லாம் என்னது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நினச்சி கூட நான் தப்பு செய்யக்கூடாது. அப்போ தான் என்ன கிடைக்கும்? எனக்கு ஞானம் கிடைக்கும். சரியா?
கர்த்தருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு விலகுனா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே ஞானம் வேணும்னு ஆசை தான் இல்லையா? கட்டாயமாக இந்த தடவை நான் ஃபுல் மார்க் எடுத்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த தடவை நான் கட்டாயமாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த தடவை பாஸ் என்னை புகழணும், நான் அவ்வளோ தூரம் திறமையாக நான் என்னுடைய ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படி நம்ம நினைக்கலாம். அப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஞானத்தோடு நான் இருக்கணும்னு நினைக்கலாம். அப்போது அந்த ஞானம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படின்னு நினைச்சணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுத்துக்குவோம். நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன். நம்ம தீர்மானம் எடுத்துட்டோன்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஞானத்தை தரு. அப்புறம் நம்ம கேட்டோன்னா அவர் நமக்கு பதில் கொடுப்பார். தாவீதே சொல்கிறாரு, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் சத்துரின் ஜெபத்தை கேளார். அப்போ நம்ம கேட்கணும், கேட்டால் தான் ஞானம் தருவார். அப்போ நான் அக்கிரம சிந்தை, என் சிந்தெல்லாம் பாவமாக இருந்துச்சுன்னா நான் ஏசப்பாட்ட கேட்டால் அவர் தருவாரா? தர மாட்டார். அதான் சிம்பிள். சரியா? அதனால் நான் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவுக்கு பிரியமாக நான் ஜீவிக்கணும். அப்போ கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், அப்போ எனக்கு ஞானத்தை தருவார். ஸோ 2வது பாயிண்ட் என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். யோசேப்பை ஒன்று பார்த்தோம். தானியேலை கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் கைதியாக கொண்டு வரப்பட்டிருக்கான். அங்கே ராஜா கட்டளை கொடுக்குறாரு, ராஜ சாப்பாடை இவங்களுக்கு கொடுத்தா இவங்க எல்லாம் ரொம்ப திடமாக ஆயிடுவாங்க, ஞானம் உள்ளவங்கள ஆயிடுவாங்க. ஸோ இவங்களை நான் பரிசோதிப்பேன் அப்படின்னு. ஆனால் தானியேல் என்ன சொன்னார்? 1:8 ராஜ சாப்பாடால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்? ராஜ சாப்பாடுனா எப்படி இருந்திருக்கும்? டெய்லி பிரியாணியாக இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும் இல்லை? சிக்கன் 65 இருந்திருக்கும், சில்லி சிக்கன் இருந்திருக்கும், என்னெல்லாமோ இருந்திருக்கும், நிறையா இருந்திருக்கும். இதெல்லாம் விடவா? என்ன இதெல்லாம் விட்டுச்சு எப்படி இருக்க முடியும்? முடியுமா? இல்லையா? ஆமாம், ரொம்ப கிராண்டாக இருந்திருக்கும், எவ்வளவு ராஜ சாப்பாடுனா. ஆனால் தானியேல் என்ன நினச்சாரு? இந்த ராஜ சாப்பாடு அவர்களுடைய தெய்வத்துக்கு படைக்கப்பட்டு கொண்டு வரப்படும். ராஜ சாப்பாடு என்ன செய்யப்படும்? அவங்க தெய்வத்துக்கு படைத்து கொண்டு வரப்படும். இதை நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். ஏன்னா இங்கே ஏசப்பா தெய்வம் சொல்லியிருக்கிறாரு, விக்கிரகத்து படைத்ததை நினச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதனால் பார்த்திங்களா, அந்த சிறையிருப்பின் நேரத்தில் கூட தன் வாயை கட்டிக்கிட்டார். அரசனுடைய கட்டளையையும் அவர் பெருசாக நினைக்கல. யாரும் அதுக்கும் பெருசாக நினைச்சாரு? தேவனை பெருசாக நினைச்சாரு. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அதனால் ராஜா சாப்பாடெல்லாம் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சு பார்த்தீங்களா? 1:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்தில் தானியேல் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தார். மற்ற எல்லாரை விட தானியேல் எத்தனை மடங்கு? 10 மடங்கு. எதில்? ஞானத்திலையும் புத்திலையும். இன்றைக்கி நம்ம மற்ற பிள்ளைங்களை விட நம்ம முன்னுக்கு வரணும், மற்றவங்களை விட என்னுடைய ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணும், மற்ற எல்லாரை விட என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், அப்போ நமக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்போ வரும்? நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு விலகும் பொழுது. இப்போ தானியேல் என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு விலகினார். விக்கிரகம் படைக்கப்பட்டதான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். ராஜ கட்டளையாகவே இருக்கட்டுமே, சாப்பிட மாட்டேன் இருந்தார் இல்லையா? அதனால எப்படி இருந்துச்சுன்னா 10 மடங்கு ஞானம் கிடச்சிது. ஸோ 10 மடங்கு ஞானம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தானியேலை நல்ல எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. சரியா? என்ன ஆசையான காரியமாக இருந்தாலும், எனக்கு நாவல் படிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம், இந்த சீரியல் பார்க்குறதுனா ரொம்ப இஷ்டம், இங்கே அவன் என் ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து அந்த இதில் சேட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்காக விடணும்? இவன் சொன்னால ராஜ சாப்பாடு தீட்டுப்பட மாட்டேன் என்றபடி இந்த சீரியலால், இந்த அற்பமான காரியத்தால் நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு. எல்லா சினிமா பார்க்குறது சரியா தப்பா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி தானே? பைபிள் இருக்கா பார்க்கக்கூடாதுன்னு? அப்படி இல்லை. பவுல் அப்போஸ்தலர் அழகான வார்த்தை சொல்வார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறாது. அதெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு அது தகுதி கிடையாது. அது சின்னது, அது மோசமானது. சீரியலோ சினிமாவோ மற்ற காரியங்களோ நாவலோ இதெல்லாம் ஏசப்பா அதெல்லாம் என்ன தவறான எண்ணத்துக்கு கொண்டு போகுது. அதனால் இவைகளெல்லாம் அனுபவிப்பது எனக்கு அது கிடையாது, என்னது தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க தகுதி உரிமை உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்றைக்கி செல்ஃபோனுக்கு நம்ம எத்தனை பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம்? யூடியூபுக்கு இல்லையா? இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புகிறதும் வாங்குறதும் இல்லையா? செல்ஃபோன் எப்பவும் செல்ஃபோனே வச்சுருக்கிறவங்களும் உண்டு இல்லையா? செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டிருந்தா இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலர் ஏசப்பா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நான் எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு அனுபவம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.
சரியா? கர்த்தர் பேசுகிறார். சரியா? அதனால் நம்ம இன்றைக்கு கர்த்தரோட நம்ம அவர் சொல்கிற காரியங்களை நம்ம கேட்டு அவருக்கு கீழ்ப்படிவோம். அடுத்த 3ஆவதாக ஞானம் பெறுகிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அது பேதுரு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு பால் குடித்தா அவனுக்கு ஞானம் பெறுகிறோன்னு. என்ன பால்? ஞானப்பால். அது எது? கரெக்டு, திருவசனமாகிய ஞானப்பால். ஒட்டகப்பாலை குடித்தா அழகாயிருவாங்கன்னு கிளியோபெட்ரா ஒட்டகப்பாலில் தான் குளிப்பாலாம். சரியா? ஆமாம், அப்படி ஒவ்வொரு பால் இருக்குது. ஆனால் பேதுரு ஒரு பால் சொல்கிறாரு. என்ன பால்? தேவ வசனமாகிய ஞானப்பால். சரியா? வசனம் நான் சொல்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். ஒருத்தர் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:3. பார்த்தீங்களா? களங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சாருங்க. அது என்னது? திருவசனம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எப்பவும் சொல்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த கிஸ்லாம் வைக்கிறோம். வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு வாங்கன்னு. இது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அதனால தான் ஞானத்தை கொடுக்கும். அதுக்காக தான் படிக்க சொல்கிறோம். வேத வசனத்தை படிக்க சொல்கிறோம். டெய்லி காலையில் எழுந்தோன்னே பைபிளை படிங்கன்னு சொல்கிறோம். ஏன் படிக்கணும்? அதில் தான் ஞானம் வரும். அதான் பால். அதான் நம்மளை என்ன செய்யுது? வளர்க்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்குது. நமக்கு பிரச்சனைகள், பாடுகள், அதாவது சோர்வுகள் வரும்போது நம்மளை பலப்படுத்துது. சோதனைகள் வரும்போது சோதனையை ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். பலன் வேணும்னா என்ன வேணும்? பால் இருக்கணும். பால் குடிச்சிருக்கணும். அப்படி தானே? வளரணும்னா, நம்ம பலனாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? பால் வேணும். வேணுமா வேண்டாமா? இப்போ வேத வசனம் தான் என்னது? பால். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு எதுதான் பாலாக இருக்குது? வேத வசனம். அதனால தான் நம்ம பாவம் செய்யாமல் நம்மளை தடுக்குது. இன்னும் நம்ம நல்ல காரியங்களை ஞானம் பெற்றுக்கொள்வதற்கு வேத வசனம் தான் நமக்கு உதவியாக இருக்குது. தாவீது ராஜா கூட சொல்வார், சங்கீதம் 19:7 சொல்வார் பாருங்க. வேதம் என்ன செய்தான்? பேதையை ஞானியாக்குகிறது. தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 19:7 பார்த்தீங்கன்னா, வேதம் பேதையை ஞானியாக்குறது. நம்ம பேதையாக இருப்போம், தெரியாதவங்களா இருப்போம். அப்படி தெரியாதவங்கள கூட என்ன செஞ்சிடும்? ஞானி ஆக்கிறோம். தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் பேதையாக தான் இருந்தேன். ஏன்னா வெறும் ஆட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன இந்த வேதம் என்ன செஞ்சிட்டுது? ஞானி ஆக்கிட்டு. எப்படி ஞானி ஆக்கிட்டான் பாருங்க. 3 விஷயத்தில் சொல்லுவார். 119ஆவது அதிகாரம் சங்கீதம் 98ஆவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்வார், அதில் சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானவான் ஆக்கிருச்சு. வேதம் என்ன செஞ்சிச்சான்? அவரை சத்துருக்களிலும் அதிகம். இவர் வெறும் ஆட்டுக்கு பின்னால் தானே அலைஞ்சிட்டு இருந்தார். எப்படி ஞானம் வந்துச்சுது? வேதம் தான் அவருக்கு ஞானத்தை கொடுத்துச்சுது. அந்த காலத்தில் நம்மளை மாதிரி இப்படி புஸ்தகமாக இந்த வேதம் கையில் கொடுக்கப்படலை. நியாய பிரமாண புஸ்தகம், ஆகமங்கள் இருந்துச்சுது. ஆதி ஆகமம், யாத்ராகமம் போன்ற இதுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதில் அவர் அந்த காலத்திலே வேதத்தில் நினச்சிருக்காரு, மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாரு. அப்போது அப்படி அந்த காலத்திலேயே அவர் வேதத்தை படித்ததுனால தான் என்ன சத்துருக்களிலும் அதிக ஞானமாக்கிட்டு. சத்துரு யார்? கோலியாத் வந்தான். கோலியாத் எப்படி வந்தான்? பெரிய பட்டயத்தை கொண்டு வந்தான். பட்டயத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள். இவனே பெரிய ஷீல்டு எல்லாம் போட்டு வந்தான். தாவீது எப்படி வந்தார்? அவன் பட்டயத்தை நம்பி வந்தான். தாவீதே சொல்வார், நீ பட்டயத்தோடு வர்ற, நான் எப்படி வர்றேன்? என்னுடைய தேவனுடைய நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். இப்போ அறிஞ்சிருந்தான். அவனுக்கு ஞானம் இருந்துச்சுது. எது பெருசு? பட்டயம் பெருசா? சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் பெருசா? எது வெற்றியை தரும்? உலகத்தில் இருக்கிற காரியங்கள் வெற்றியை தருமா? என் தேவன் வெற்றியை தருவாரா? இல்லையா? அதை நம்பி வந்தான். அதான் ஞானம். அந்த ஞானத்தில் ஜெயித்தானா? அந்த ஞானம் தான் அவனை என்ன செஞ்சது? ஜெயிக்க வச்சுது. அப்போ சத்துருக்குள்ள அவனை அதிக ஞானம் உள்ளவன் ஆக்கிருச்சு. அடுத்த வசனத்திலே பாருங்கள், 119:99 எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் என்னை ஞானம் உள்ளவன் ஆக்கிருச்சு. இந்த வசனம் என்ன செஞ்சிச்சு? எனக்கு போதித்தவர்கள். எனக்கு என்ன போதித்தாங்க? என்னுடைய போதித்தவங்க எங்கள் அப்பா போதிச்சாங்க, ஒருவேளை என்னுடைய அன்னைமார் போதிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் போதிச்சாங்க. இவங்களெல்லாம் விட என்னாச்சு? அன்னையெல்லாம் சொல்கிறான், நீ இங்கேயா வந்த? அந்த ஆட்டெல்லாம் விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுற? இங்கே நீ போய் இந்த அடிச்சிட முடியுமா? நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அவனை ஏசுகிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுன்னு சொல்கிறான். அவன் வந்த நோக்கத்தை அவன் அறிந்திருந்தான்.
அவனை கற்றுக் கொடுத்த அவங்க சகோதரர்கள்லாம் மூத்தவங்க அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன எப்படிலாம் வாழணும், இந்த ஆட்டை பார்க்கணும், இப்படி செய்யணும், ஆட்டை பாதுகாத்துக்கணும், இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் தனக்கு கற்றுக் கொடுத்துடணும். அவங்களுக்கு அந்த காலத்தில் ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, போய் கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இல்லை. ஆனால் கற்றுக் கொடுத்து அவன் கற்றுக் கொடுத்த அவருடைய மூத்தவர்களை சகோதரர்களை விட அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான். அவன் ஏன் இங்கே வந்தியான்னு அவனை போட்டு ஏசுகிறாங்க. ஆனால் அவன் அழகான ஒரு ஆன்சர் சொல்கிறான் பாருங்கள். நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. என்ன முகாந்தரம்? கர்த்தர் தான் அவனுங்க கொண்டு வந்தார் அப்படின்னு அவன் நம்பினான். கர்த்தர் தான் கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தார்? இஸ்ரவேலை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு இந்த தாவீதை ஒரு கருவியாக பயன்படுத்த கொண்டு வந்தார். இஸ்ரவேல் பெரிய ஜனம், பெரிய சேனை முன்னால் நிற்கிது, அதால் வெற்றி பெற முடியல, பயந்து பயந்து ஓடுறாங்க. டெய்லி கோலியாத் முன்னால் வந்து நிற்பான். பார்த்த உடனே இஸ்ரவேல் ஒருத்தனை வண்ணுப்பு, என்ன நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவோம், நான் ஜெயித்துட்டேன்னா எனக்கு நீ அடிமை, நீங்கள் உங்கள் மனுஷன் ஜெயித்துட்டானா நாங்களாம் உனக்கு அடிமை. தெரியுமா கதை? தெரியும்ல? ஆமாம். ஸோ ஆனால் எல்லாரும் தினம் என்ன செய்கிறாங்க, வந்து பார்க்காங்க, இவன் கம்பீரமாக சொல்கிறான், உடனே இஸ்ரவேல்லாம் பின்னிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆனால் தாவீது அறிஞ்சிருந்தான், என்ன ஒரு முகாந்திரத்தோடு தான் கர்த்தர் இங்கே அனுப்பியிருக்கிறார். ஸோ அவன் அறிந்திருந்தான். அது எது பார்த்தீங்களா? ஞானம். அவனுக்கு ஞானம் இருந்துச்சு. ஞானமாக ஆன்சர் சொன்னான். சும்மா போ அப்படின்னு அன்னைட்டாலும் சண்டைலாம் போடலை, எந்த வார்த்தையும் பேசலை. பாருங்கள், கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னான். அந்த ஒரு வார்த்தையும் மிகவும் கரெக்டான ஆன்சர். நம்ம எத்தனை சமயத்தில் நம்ம வார்த்தை பேசுகிறோம், பேசிட்டு என்ன செய்கிறோம், சேச்சோ நான் தப்பாக சொல்லிட்டேனே, இப்படி சொல்லியிருக்கக்கூடாது நினச்சிருக்கோமா இல்லையா? குடும்பத்தில் நம்ம எத்தனையோ நாள் இதை செஞ்சுருக்குறோம் இல்லை? ஐயோ நான் தப்பாக பேசிட்டேனே, தெரியாமல் பேசிட்டேனே, இதனால தானே இவ்வளோ பெரிய சண்டை வந்துட்டு, இதனால தானே எனக்கு நஷ்டம் வந்துட்டு, இதனால தானே அவங்க கோவிச்சுக்கிட்டாங்க. நம்ம சில சமயத்தில் நம்ம சொன்ன வார்த்தையை குறித்து நம்ம கவலைப்படுறோம். அது எதனால்? சரியானபடி பேச நமக்கு ஞானம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், தாவீது கரெக்டான ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, எனக்கு ஒரு முகாந்திரத்தோட கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். இந்த கோலியாத்தை நான் வெற்றுவதற்கு, இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு நான் அனுப்பியிருக்கிறார். அவன் அந்த வேதத்தை நம்பினான். வேதத்தை சொல்கிறார்ல, வேதம் என்ன செஞ்சது, என்ன ஞானம் உள்ளவன் ஆக்கிருச்சுது. யாரை விட? என்ன கற்றுத்தந்தர்களை விட. அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதியோர்களை 100 முதியோரை பார்க்கிலும் என்னை ஞானம் உள்ளவன் ஆயிற்று. 3 பேரை விட ஞானம் உள்ளவன் ஆக்கிற்று. யாரை? தாவீதை. எது? வேதம். சரியா? என்னுடைய சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்கிட்டுது. இப்போ நமக்கு சத்துரு பிசாசு தான். இந்த பிசாசு ரொம்ப தந்திரமானவன் தெரியுமா? நல்ல ஞானம் உள்ளவன். பிசாசு நல்ல ஞானம் உள்ளவன், நல்ல தந்திரமாக நம்மளை சோதிப்பான், நம்மளை என்ன செய்வான், விழ வைப்பான். ஆனால் இந்த சத்துருவை ஜெயிக்க வேண்டுமையானா அவனுக்கு மேலே நமக்கு ஞானம் வேணும். அவனுக்கு மேலே ஞானம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? வேதம் வேணும். வேதம் வேணும். வேதத்தை படித்தா தான் நம்ம எப்படி சத்ருவை ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு பயிற்சி கொடுத்தவங்களெலாம் விட நம்ம ஞானமான ஆக வேண்டுமே. ஏன்னா நமக்கு என்ன வேணும்? வேதம் வேணும். மூத்தோரை விட நம்மளை ஞானமாக்குறது இதுதான் வேதம். சில பிஸ்னஸ்லலாம் இருந்துக்கும் பார்ப்போம். பிஸ்னஸில் சில ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட இன்னொருத்தர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே நல்லா படிச்சுக்குவாங்க. படிச்சுட்டு கொஞ்ச நாள் என்ன செஞ்சுருவாங்க, இந்த ஓனரை விட இந்த பிஸ்னஸ் மேனை விட அவங்க டாப்பர் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி டாப்பர் ஆனாங்க? அவங்க ஞானத்தோடு நடந்துக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க. இதை மாதிரி நம்ம மூத்தவர்களை விட நம்ம ஞானவான்களை ஆகணுமே. ஆனால் எதை கற்றுக்கொள்ளணும்? வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கணும். தாவீதை மாதிரி வேதம் நமக்கு என்ன செய்யுது? பேதையை ஞானியாக்குகிறது. அது நம்மளுடைய ஞான பாலாக இருக்குது. சரியா? அது நம்ம அதை பருகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தை நம்ம ஞானத்தில் வெற்றி உள்ளவர்களாக மாறுறோம். அடுத்த பாயிண்ட்டு, கடைசி பாயிண்ட்டு, அவரே நமக்கு ஞானம். இதெல்லாம் பார்த்தோம். ஒன்று, அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அடுத்தது, அவருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு விலகணும். 3, வேத வசனம் தான் ஞானப்பால். அதை நம்ம பருக நம்ம என்ன செய்கிறோம்? ஞானத்தை அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது இப்போ என்னென்னா, அவரே நமக்கு ஞானம். எவ்வளோ இது பாருங்களேன். வசனம் வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:31 சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்னவா? அவரே என்னது? நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். அவரே நமக்கு ஞானம். அப்போ அவர் என்கிட்ட இருந்தால் போதுமே, என்னவாயிரும்? ஞானமாயிரும்ல. அப்படி தானே? ஆமாம். ஸோ அவர் எனக்குள்ளாக இருக்கணும். அவர் எனக்குள்ளே இருந்துட்டானா நான் என்னமாயிருவேன்? ஞானம் உள்ளவளாக மாறிடுவேன். இருக்காரா? இல்லை, அப்பப்போ வருவார், அப்பப்போ நான் அனுப்பி வச்சுருவேன். அப்படி ஒரு அனுபவம் இல்லை? ஏசப்பா எக்ஸாம் வந்துட்டு எனக்கு ஆண்டவரே நல்ல மார்க் வேணும் இல்லையா? அதனால் நம்ம நினச்சோம் ராத்திரியும் பகலும் ஏசப்பா புஸ்தகத்தை பைபிளை படித்து ஏசப்பா எனக்கு வெற்றி தாங்க இல்லை மார்க் தாங்க
நல்லா என்ன செஞ்சோம், முட்டி முட்டி ஜெயிப்போம், அப்படி தானே? ரிசல்ட் வந்துட்டா கொண்டாட்டம் தான். ஏன் கேட்டதுக்கு மேலே மார்க் கொடுத்துட்டாரு, நன்றி ஏசப்பான்னு கூட சொல்லியிருக்க மாட்டோம். அப்புறம் அம்மா நான் பார்த்தீங்களா, நான் நீங்கள் சொன்னதை விட நான் மார்க் நிறையா எடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது வாங்கி தந்துடுங்க, இதை பண்ணிடுங்க, அதை பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம உலக எண்ணங்களாகவே நம்ம போயிடுவோம். அதனால் அப்பப்போ நம்ம ஏசப்பாவை கூப்பிட்டுக்குவோம். அப்புறம் என்ன செஞ்சுருவோம், போங்கப்பா கொஞ்ச நாள் அங்கே இருங்க, நான் வேணும் போது நான் உங்களை என்ன செஞ்சுக்குவேன், கூப்பிட்டுக்குவேன். அப்படி தானே? அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அப்படி அல்ல, நம்ம நினச்சிக்கணும், அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன செய்யறாரு, அவரே ஞானம் ஆயிடுறாரு. அவர் அப்பப்போ நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆச்சரியமா, நான்லாம் ரொம்ப பேதை தான், ஆனால் நான் இதை அனுபவிக்கிறேன். இயேசு எனக்குள் என்றைக்கு வந்தாரோ அன்றிலேருந்து நான் ஒரு காலத்தில் மக்குன்னா பட்டெல்லாம் வாங்கியிருந்தேன். ஆனால் இயேசு எனக்கு என்னைக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து நல்ல ஒரு உயர்வை இதில் கொடுத்தாரு, படிப்பில் கொடுத்தாரு. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு சக்ஸஸ், அதை ஒரு வெற்றியை கொடுத்தாரு. நான் உண்மையாகவே இப்போ கூட நான் சொல்லுவேன், எனக்கு ஞானம் சுத்தமாக கிடையாது. இப்படி இதெல்லாம் நான் இது ப்ரிப்பேர் பண்ணியோ இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஞானம் சுத்தமாக கிடையாது. அது எனக்கு நன்றாவே தெரியும். ஆனால் ஏசப்பா பாதத்தில் அமர்ந்திருந்து, ஏசப்பா நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எனக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் எந்த சத்தியனாலும் அதை சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லி கொடுக்குறத அப்படியே நான் என்ன செஞ்சுட்டு வந்துடுவேன், எழுதிட்டு வந்துடுவேன். சில சமயம் நான் சாப்பிட்டு ஜோம் பண்ணும்போது சொல்லி கொடுப்பாரு. சில சமயம் நான் அப்படி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி சொல்லி கொடுப்பாரு. அப்படி சொல்லி கொடுக்க நான் எழுதி வைப்பேன். இவ்வளோதான், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதான் நான் முழுசுமாக நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல முடியும். ஏசப்பா அவரே நமக்கு ஞானம். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மகிட்ட எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம ஏதாவது இந்த காரியத்தை கேட்கும்போது அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருவார். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று செய்கிறீங்களா, ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்களா, பிஸ்னஸ் செய்கிறீங்களா, இல்லை படிக்கிங்களா, ஏதாவது அவரை நீங்கள் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டிங்கன்னா அவரே உங்களுக்கு என்ன செய்வார், ஞானமாக இருப்பார். எப்படி அவர் ஞானமாக இருந்தார் பார்த்தீங்கன்னா, தானியேல் 5:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வசனம் இருக்குது. நான் அந்த கதையை நான் சொல்லிடுறேன். இது நேபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்ஷாத்சார் என்ன செஞ்சார், ஒரு பெரிய விருந்து வச்சார். விருந்து வச்சு எல்லாருக்கும் விருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பாருங்கள், ஒரு கை அப்படியே சுவரில் எழுதுது. சுவரில் எழுதுது. இப்போ ஒரு கை சுவரில் எழுதுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? ஆஹான்னு பார்ப்போமா? என்ன ஆயிரும், பயமாயிரும். ஒரு கை மட்டும் உட்காந்து எழுதிச்சுன்னா எப்படி இருக்கும், பயமாகமா இருக்காதா? அது மாதிரி அந்த பெல்ஷாத்சாருக்கு ரொம்ப பயமாயிட்டு, தொடலாம் நடுங்கிட்டான், கால்லாம் நடுங்கிட்டான், முழங்காலாம் நடுங்கிட்டான். சரியா? இந்த செய்தியை ஒய்ஃப் கேட்டோன்னே சொல்லிவிட்டா, நீ ஏன் கவலைப்படுறீரு, அந்த எழுத்து என்னன்னே தெரியல, மேனே தைக்கன்னு இருக்குது, இந்த எழுத்து புரியவும் இல்லை, இதுக்குள்ள அர்த்தமும் புரியலை, என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரியலையேன்னு அவர் கலங்கும் போது அப்படி ஒய்ஃப் சொல்லி விடுறா, இவங்களும் கலங்க வேண்டாம், இந்த யூதா தேசத்தில் இருந்து சிறப்பிடிக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் தானியேல், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குது, அவன் இந்த எழுத்துக்கு அர்த்தம் சொல்லுவான். அப்போ பெல்ஷாத்சார் கூப்பிட்டு விட்டா கேட்குறாரு. தானியேல் 5:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் இடத்தில் உண்டு. என்ன ஞானம்? விசேஷித்த ஞானம். யார் இருந்தா? தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. அதனால் உனக்குள்ள என்ன இருக்குது? விசேஷித்த ஆவி. பார்த்தீங்களா? தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது விசேஷித்த ஞானம் உள்ளவர்களாக நம்ம மாறுவோம். அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி வர்ஷிப் நடக்கும்போது நம்ம இது ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவியை அபிஷேகத்தை நிரம்புங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நம்ம பாஸ்டர் சொல்லும்போது நான் பார்த்தேன், நம்ம வாலிபர்கள் ஒருத்தர் கூட அந்த அபிஷேகத்தில் நிரம்பி பண்ணலை. அவர்கள் எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கீங்களோ பெற்றுக்கொள்ளே தெரில. ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கணும். ஆவியானவர உருவத்தில் தான் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு மீட்பு, அவரே நமக்கு ஞானம். அவரே நமக்கு ஞானம்னா அவர் நமக்குள் இருக்க வேண்டுமே. ஆனால் ஏசப்பா அப்படி இருக்க முடியாது. அவர் தேவ ஆவியை அனுப்பியிருக்கிறார், பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியானவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? ஞானமாக இருக்கிறாரு. அங்கே அந்த காலத்தில் பரிசுத்தாவின்னு சொல்லப்படலை, தேவ ஆவி.
சரி, தேவ ஆவி யாருக்குள்ளே இருந்துச்சு? தானியலுக்குள்ளே இருந்ததுனால அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாராம்? விசேஷித்த ஞானம் உள்ளவராக காணப்பட்டார். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 31:5 மோசே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி தேவன் வந்து சீனாய் மலையில் வச்சு அது பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டார், இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு. அப்போது இது எப்படி கட்டுறதுன்னு மோசே மலைச்சிட்டு இருக்கும்போது கர்த்தரே சொல்கிறாரு, நான் ஒருத்தனை எழுப்புவேன், அவனுக்குள்ளாக என்னுடைய ஆவியை வைப்பேன். அவன் யாருன்னா பெசலேயேல் என்ற ஒரு மனுஷனை நான் எழுப்புவேன். அவனுக்குள்ளே என்ன இருக்கும் பாருங்க, ஞானமும் புத்தியும் அறிவும் உள்ள அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். என்னெல்லாம் உள்ளது? தேவ ஆவி. தேவ ஆவியில் என்ன இருக்குது? ஞானம், புத்தி, அறிவு. ஞானம், புத்தி, அறிவு 3 நமக்கு ரொம்ப தேவையானது இல்லையா? இந்த ஞானம், புத்தி, அறிவு வேணும்னா அந்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவரால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். ஞானத்தினால் நிரப்பப்பட்டதுனால அந்த பெசலேயேல் மிகவும் அருமையாக என்ன செஞ்சார்? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சார் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை ஏசப்பாட்ட அறிக்கையிடணும். ஏசப்பா, என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் சிலுவையில் மறைச்சிங்க, முன்மூடி ஏற்றுக்கிட்டீங்க, இந்த கை கால்களில் ஆணிகள் கடவப்பட்டீங்க, விழாவில் குத்தப்பட்டீங்க, முதுகெல்லாம் ஒழுகிறவனுடைய படைச்சாலை போல உளப்பட்ட நிலம் போல என்னை முற்றிலுமாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நீங்கள் கொடுத்தீங்கப்பா. என்னை பாவத்தெல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா. என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க. நீங்கள் என்னுடைய உள்ளத்தில் வாங்க, என் இருதயத்தை உங்களுக்கு தர்றேன், வேற எதுக்கும் இல்லை, உலக காரியத்துக்கே இல்லை. நீங்கள் வாங்க, என் இருதயத்தில் வாசம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது யார் வந்து வாசம் பண்ணுவா? ஏசப்பா வந்து வாசம் பண்ணுவார். ஏசப்பா நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணும்பொழுது நம்ம ஞானத்தால் நிரப்புறார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இது வரைக்கும் நீங்கள் யாராவது ஏசுவாமி அப்படி ஏற்றுக்கொள்ளாட்டா, ஏசப்பா நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வாங்க நீங்கள் கேட்காட்டா, நீங்கள் கேளுங்க, கேட்டு ஏசப்பாவை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பா நான் பெற்றுக்கொண்டேன், ஆனால் வந்து இன்னும் நான் வந்து பரிசுத்தமாக என்னால் வாழ முடியல, அப்பப்போ நான் தப்பு பண்ணிடுறேன், அப்பப்போ ஏசப்பா மறந்துடுறேன், இந்த நிலைமை இருக்கும். இது நீங்கள் அதில் இருந்து நீங்கள் அடுத்ததுக்கு வர வேண்டுமையானா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிரந்தரமாக நமக்குள்ளேயே வாழணும் ஏசப்பா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்வது? நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும்போது, ஆவியானவரே நீங்கள் எனக்கு ஊற்றுங்க, எனக்கு பலப்படுத்துங்க, அப்போ ஆவியான என்னை நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் கத்துற கல்வாரி அன்பை நினச்சி அவர் துதித்து என்னை நிரப்புங்க நீங்கள் கேட்கும்போது அவர் என்ன செய்கிறார்? அபிஷேகத்தால் நம்மளை நிரப்புறாரு. நான் கூட முன்னாலெல்லாம் அப்படி தான் இருந்தேன், ஞானமும் குறை தான், அதோட விழுந்து எழும்புற அனுபவம். அப்படி இருக்கும்போது தான் நான் அப்போஸ்தலர் 1:8 வந்து நான் வந்து வாசித்தேன். அப்போ சொல்லப்பட்டுருச்சு, நீங்கள் பலனடைந்து பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்போ நம்ம எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடைய வேண்டுமையானா யார் வேணும் நமக்கு? பரிசுத்தாவி வரும்பொழுது தான் நம்ம எருசலேம் வீட்டிலையும், அடுத்தது யூதேயா நம்ம வீட்டை சுற்றி உள்ள நம்ம சுற்றத்தார் மத்தியிலையும், சமாரியா நம்ம தெரு ஊரில், உலகம் எங்கும் நம்ம சாட்சியாக வாழ முடியும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்படி வாழணும்னா நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர். ஸோ நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ வீட்டில் இருக்கும்போதே ஒரு நாள் ஏசப்பா ஜெபிக்கும் போது நல்ல பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிட்டாங்க. இதை மாதிரி கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான், அதான் வேதம் சொல்லுது. அப்பா வந்து இது அப்பம் கேட்டால் பிள்ளைக்கு இது கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் இல்லையா? அப்பாவே உலக பிரகாரமாக அப்பாவே இதை செய்யும்போது தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் பரிசுத்தாவியை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? கொடுப்பார். பரிசுத்தாவி உங்களுக்குள் இருந்தால் அவரே நமக்கு ஞானம். சரியா? அப்போ உங்களுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி தர்றதுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். எனவே பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும் கட்டாயமாக. இன்னும் பெற்றுக்கொள்ளாதவங்க வாஞ்சியாக கேளுங்க, இயேசு என்னை நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியான நிரப்புங்க நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. ஒரு நாள் கட்டாயமாக கர்த்தர் என்ன செய்வார்? வாஞ்சோடு கேட்குறத பார்த்து என்ன செய்வார்? நிரப்புவார். இப்போ இந்த ஞானத்தில் நான் ஒரே ஒரு கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இது வந்து 2 விதமான ஞானம் இருக்குது. இன்றைக்கு நம்ம உலகத்தில் நிறைய பேர் ஞானத்தை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ சமீபத்தில் கூட அந்த பார்லிமெண்ட்டு கட்டடத்தில் இந்த தீவிரவாதி குண்டு வச்சுட்டார் இல்லையா? ஆமாம், அதுக்கு ஞானமாக செயல்பட்டவன் இவன். பிடிச்சாங்களா? ஞானமாக செயல்பட்டவன். டிவிலாம் நியூஸ் பார்க்க மாட்டிங்களா? பார்ப்பீங்கள்ல. இப்படி ஒரு சைபர் கிரைம், அதாவது இந்த என்னது ஃபோன் மூலமாக வஞ்சித்து ஏமாற்றி இப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், அது சைபர் கிரைம் சொல்லுவாங்க. அப்படி தானே தெரியும்ல சைபர் கிரைம்னா?
அதில் ஒருத்தரை பிடிச்சா என்ன சொன்னாங்க, இவர் தான் இதுக்கு என்னது பிரெயினாக ஒர்க் பண்ணார், மூளையாக ஒர்க் பண்ணார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஞானம் இருக்குது, உலக ஞானம். எதுக்கு? எப்படி நைஸாக போய் பாம் வைக்கலாம், எப்படி நைஸாக மற்றவங்க பேங்க்லேருந்து பணத்தை அப்படியே திருடிடலாம். பேங்க்லேருந்து பணத்தெல்லாம் திருடுறாங்களா? நம்ம அக்கம் போஸ்டெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கும். ஆனால் என்ன செஞ்சுருக்கோம்? பணம் போயிருக்கும். கேள்விப்பட்டதே இல்லையா பிள்ளைகளா? ரொம்ப பரதாமல் பார்க்கிங்க, பசிச்சிட்டா சரியா? இன்னும் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் நியூஸில். இதுக்கெல்லாம் என்ன பிரெயின்? பெரிய பிரெயின் இருக்குது. இந்த பிரெயின் எப்படிப்பட்ட பிரெயின்? லௌகீக ஞானம், உலக ஞானம். இந்த உலக ஞானம் நமக்கு தேவையில்லை. சரியா? அதான் யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 3:17, 15, 16, 17 எடுத்துக்கிட்டுங்க. யாக்கோபு 3, 15, 16. 1 ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தவுமா இருக்கிறது. ஒரு நிமிஷமா. இப்போ பார்த்தீங்களா இந்த உலக ஞானம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது பரத்திலிருந்து வந்த ஞானம் இல்லை. அது எப்படிப்பட்டது? லௌகீக சம்பந்தமானது, உலக சம்பந்தமானது. அதான் இப்போ இந்த பிரெயினெல்லாம் செயல்படுறாங்க இல்லையா ஒவ்வொரு தப்புக்கும், அவங்க அதெல்லாம் எப்படிப்பட்ட ஞானம்? லௌகீகமானது. அது எப்படிப்பட்டது? ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம் என்ன செய்யுது? கொள்ள அடிக்கணும், பழி வாங்கணும். இதுதான் என்ன செய்யுது? ஜென்ம சுபாவம். நமக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுபாவம். பிறந்ததுலேருந்தே நமக்குள்ளே ரத்தம் ஓடுது. அந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவம் ஏமாற்றணும் மற்றவங்களை இல்லையா, கொள்ள அடிக்கணும், ஈஸியாக சம்பாதிக்கணும். இதெல்லாம் ஜென்ம சுபாவம். அது பேய்க்கு அடுத்தது. அது யாருடைய சுபாவமாக இருக்குது? பேயினுடைய சுபாவமாக இருக்குது. அந்த பேயினுடைய சுபாவத்தை கொண்டு வருகிற அந்த உலக ஞானம் நமக்கு வேண்டாம். ஆனால் அடுத்த ஞானத்தை பற்றி யாக்கோபு சொல்கிறாரு 17வது வசனத்தில், அது பரத்திலிருந்து வரும் ஞானம். அது எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க, வாசிப்பாங்க. இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பச்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயுமா இருக்கிறது. பார்த்தீங்களா? இந்த ஞானம் எப்படிப்பட்டது? இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா பாருங்க. எப்படி இருக்குமா? சமாதானம் இருக்கும் நம்மகிட்ட. அடுத்து என்ன இருக்கும்? சாந்தம் இருக்கும். சமாதானம் இருக்கும். இந்த ஞானம் இருந்துச்சுன்னா சாந்தம் இருக்கும், இணக்கம். மற்றவங்கள நம்ம நிச்சயம் இணங்கி போவோம், எதிர்த்து நிற்க மாட்டோம். அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்கன்னா என்ன செய்வோம்? நம்ம எதிர்த்து நிற்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? இணங்கி போவோம். சரி, அவங்க சொல்கிறது சரிதானே அப்படின்னு யோசிப்போம். அடுத்து ஒரு இறக்கம் நம்மகிட்ட என்ன இருக்கும்? அந்த ஏசப்பாவுடைய ஞானம் நம்மகிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? இறக்கம் இருக்கும். அடுத்தது நற்கனிகள் இருக்கும். நற்கனிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, 9 இல்லையா? ஆவியின் கனியோ அன்பு, கலாத்தியர் 5:21 இருக்குது. அப்போது இரக்கம், நற்கனிகள் காணப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை, அடக்கம் இல்லையா? இவைகளெல்லாம் காணப்படும். ஸோ நீங்கள் 21, 22 பொறாமைகள் அடுத்தது கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியும் பார்த்தீங்களா? அன்பு இருக்கும், சந்தோஷம், சமாதானம், இது எல்லாம் இந்த இதில் வருது. ஞானத்தில் உள்ள பரத்தில் இருக்கிற ஞானத்தில் வர லிஸ்ட்டில் பாருங்கள், ஆவியின் கனி. ஆவியின் கனியில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். பார்த்தீங்களா? இத்தனையும் வருது. இத்தனையும் இருந்தால், ஆவியின் கனி இருந்தால் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? தெய்வ ஞானம் இருக்குன்னு அர்த்தம். யாருடைய ஞானம்? தேவ ஞானம். அப்போ தேவ ஞானம் நம்மகிட்ட வரணும்னா தேவ ஆவி நம்மிடத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த தேவ ஞானம் என்ன செய்ய முடியும்? வெளிப்பட முடியும். இன்றைக்கி நாங்கள் காலையில் முதல் சர்வீஸில் போடணும், இயேசுவை போல் நம்ம மாறணும். இயேசுவிட்ட தான் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம இயேசுவை போல் மாறினா தான் இந்த நற்கனிகளை கொடுக்க முடியும். இயேசுவை போல் மாறணும்னா இயேசுக்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணணும், பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இயேசுக்கிட்ட காணப்படுற இத்தனை கனிகளையும் நம்ம என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இதுதான் எப்படிப்பட்ட ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இந்த உலக ஞானம்னு பாருங்கள், சாலமோன் ஞானத்தில் சிறந்தவனாக தான் இருந்தார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? அநேக மனைவிகளை கல்யாணம் பண்ணார். அதெல்லாம் விக்கிரக வழிபாடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். சொன்னேன், தீமை விட்டு விலகுவதே கர்த்தர் பயப்படுற பயம்னு சொன்னோம். சாலமோன்ட்ட கடைசி காலங்களில் கர்த்தர் பயப்படுற பயம் இல்லை, தீமை விட்டு விலகலை. தன்னுடைய மனைவிமாரெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டாரு? விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிச்சிட்ட. விக்கிரகங்களை கோயிலை கட்டினாரு,
தானும் போய் மனைவிமாரை திருப்திப்படுத்துறதுக்கு போய் என்ன செஞ்சிட்டாரு, வழிபட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அவர் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாரு. அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதாக போயிட்டு, இவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அது உலக ஞானம். அந்த ஞானம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், நிரப்பப்படும் பொழுது இந்த உலகத்திலே நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை உண்டு. நமக்கு நித்திய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறாரு. அதனால் நம்ம எந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அது எப்படி வருது, ஒன்று நம்ம அவட்டத்தில் கேட்கணும். கேட்டால் என்ன செய்வார், சம்பூரணமாக கொடுப்பார். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். மூணாவது என்ன வேணும், வேத வசனமாகிய ஞானப்பாலை தினம் நினச்சின்னு நம்ம பாருக்கணும். அதனால தான் நம்ம கிஸ் எல்லாம் வைக்கிறோம், நீங்கள் தரவாக இருக்கணுங்கிறதுக்காக. சரியா, வேத வசனத்தை பாருக்கணும். அடுத்தது நினச்சது அவரே நமக்கு ஞானமாயிரணும். அப்போ அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த ஞானத்தின் ஆவினால் என்ன செஞ்சுருக்கணும், நிரப்பப்பட்டிருக்கணும். உங்களுக்கு இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சையா? எத்தனை பேருக்கு விருப்பங்களாம் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த ஞானம் வேணும்? ஞானம் வேணுங்கிறவங்க மாத்திரம் ஏசப்பா முகத்தை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா உங்களுடைய எல்லாம் நோக்கி பாருங்கள். ஏசப்பா உங்களுக்கு ஞானம் வேணுங்கிறத நீங்கள் எதில் குறைவுள்ள வாங்குறீங்க? ஞானம் நான் இது வரைக்கும் ஏசப்பாட்ட நான் ஞானத்தை கேட்கலை அப்படின்னு சொல்கிறவங்க, நான் ஞானத்தை கேட்பேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகிறது தான் கர்த்தர் பயப்பட பயம். நம்மகிட்ட இன்னும் எத்தனை தீமைகள், எத்தனை அடிமைத்தனங்கள், எத்தனை காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது. நம்மளை சிந்தித்து பார்ப்போம். எனக்கு ஞானம் இல்லைப்பா, எத்தனை தடவை நான் அப்படி தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அது காரணம் என்ன? நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், எங்கேயோ விழுந்திருக்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட காணப்படுது. அதனால தான் நான் ஞானமாக நடக்க முடியல. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா இந்த காரியத்தில் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், இந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, மன்னிங்க ஏசப்பா, இந்த ரத்தத்தால் கழுவுங்கப்பா. உனக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க. தீமை விட்டு விலகிறதுக்கு பலன் தாங்க. இந்த செல்ஃபோன் அடிமைத்தனத்திலேருந்து எனக்கு விலக பலன் தாங்க. இந்த சீரியல்ல இருந்து விலக எனக்கு பலன் தாங்க. இந்த ஒரு பிள்ளைகிட்ட நான் ரொம்ப சேட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு பிரியலைன்னு தெரியுது, இதுலேருந்து விலக எனக்கு பலன் தாங்க. அப்படி கேட்கும்போது கர்த்தர் உதவி செய்வார், சம்பூர்ணமாக கொடுப்பார் ஞானத்தை. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். அடுத்தது, ஞான பாலாகிய வேத வசனத்தை இது வரைக்கும் நான் அசட்டே இருந்துட்டேன்ப்பா, எனக்கு அது பிடிக்கல, ஏதோ அம்மா வாசிக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறதுக்காக நான் வாசிக்கிறேன், கடமைக்காக வாசிக்கிறேன். இன்னைக்கு 2 வசனம் வாசிக்கலைன்னா எனக்கு வாழ்க்கையில் அதை எடுக்கிற காரியத்தில் சக்ஸஸாக இருக்காதுங்கிறதுக்காக வாசிக்கிறேன். இப்படியெல்லாம் நான் இருந்தேன். ஆண்டவரே அப்பா, இந்த கிருபையாக மன்னிங்க. எவ்வளவா இந்த வேத வசனத்தின் மேலே நான் தாகமாக இருக்கிறனோ, வாஞ்சியாக இருங்கன்னு சொன்னார். எவ்வளவா வாஞ்சியாக இருக்கிறனோ, எவ்வளவு நான் வாசிக்கிறனோ அவ்வளோ அளவுக்கு நான் ஆவியில் பலப்படுவேன். சாத்தானை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் உண்டு, பலன் வரும். எல்லா காரியங்களிலும் வெற்றியாக நான் கடந்து செல்ல அது எனக்கு பலனை கொடுக்கும், பேதைய ஞானி ஆக்கும். தாவீது சொன்னது போல சத்துருக்களுக்கு மேலாக, என்னை போதிக்கிறவர்கள் மேலாக, முதியோர்களுக்கு மேலாக என்னை ஞானவானா மாற்றும். எனக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா, நன்றி. அந்த வேதத்தை அனுதினமும் நான் பருக நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். வேதத்தை நேசிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்கீங்களா? தேவனே எனக்கு ஞானம், மீட்பும் பரிசுத்தமும் நீதியுமானார். தேவனே ஞானம், தேவனுடைய ஆவியானவரே ஞானம், ஞானத்தின் ஆவி. தானியேலத்தில் ஞானத்தின் ஆவி காணப்பட்டது, யோசேப்பிட்ட ஞானத்தின் ஆவி காணப்பட்டது, எசபேல்ல ஞானத்தின் ஆவி காணப்பட்டது. அவங்க எல்லாம் 10 மடங்கு சமத்துறாங்க, அந்த ஞானத்தில் சிறந்து விளங்குனாங்க. அப்பா, என்னையும் உங்களுடைய ஞானத்தின் ஆவினால நிரப்புங்க. நான் இதுவரைக்கும் அசட்டையாக இருந்துட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் வாஞ்சிக்கிறேன். வாஞ்சிக்கிறீங்களா? நீங்கள் வாஞ்சித்து கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக தருவார். அது முகத்தை நோக்கி பாருங்கள், உண்மையான இருதயத்தோட. இது உங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் இடையில உள்ள நேரம். உங்களுடைய குறைகளை நீங்கள் அறிவீங்க, ஏசப்பா அறிவார். நீங்கள் ஒப்பு கொடுங்க.
ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, இதே மாதிரி தானியலை போல 10 மடங்கு சமத்தர வாழ. இன்றைக்கு தானியல்கள் நம்ம தேசத்துக்கு தேவை. இன்னைக்கு எசபேல்கள் தேசத்துக்கு தேவை, யோசேப்புகள் தேவை. நம்ம அப்படியாக நான் அப்படி மாறணும். நான் ஒரு தானியல் ஆகணும், ஒரு 10 மடங்கு சமத்தரா இருக்கணும். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட நான் மற்ற எல்லாருக்கும் மேல ஞானம் உள்ளவளா இருக்கணும். கொடுப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, உடைய உள்ளங்களை அறிகிற தேவன், உடைய எண்ணங்களை சிந்தனைகளை அறிகிற தேவன், இப்பொழுதும் ஆண்டவரே எழுந்து நின்று யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தார்களோ, உம்மிடத்துல கேட்டாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கர்த்தாவே நீ சம்பூர்ணமா ஞானத்தை கொடுக்கிறவர், கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். இந்த மாதத்தில் இங்கே வாக்கு கொடுத்தபடியே ஆண்டவரே, பிள்ளைங்க எந்த குறைவுகள்லாம் இருந்தாங்களோப்பா அந்த குறைவெல்லாம் நீக்கி ஆண்டவரே நிறைவாக்குவீராக. உடைய மகிமையிலே நீ நிறைவாக்குவீராக, உடைய ஐஸ்வர்யத்தின்படியே நீ நிறைவாக்குவீராக, நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி. எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.